மகாநதி இன்னைக்கு எபிசோட்ல விஜய் காவேரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது வெண்ணிலாவுக்கு இன்னும் 2 டேஸ்ல கான்சியஸ் வந்துரும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு விஜய். பசுபதி இல்ல வெண்ணிலாவோட மாமா 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை பிடிச்சு நம்ம போலீஸ் முன்னாடி உண்மையை சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. வெண்ணிலாவுக்கு இப்படி ஆயிட்டதை நினைச்சு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. ஏன் முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லாம இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி காவேரி கஷ்டம் இல்லாம இருக்கும்? எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அவள நெனச்சாலே ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். பசுபதி நம்மள பழி வாங்குறதுக்காக அவள ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு விஜய். இல்ல இப்போ சாரதா காவேரிக்கு கால் பண்றாங்க. "சரிம்மா நான் வந்துடுறேம்மா" அப்படின்னு காவேரி போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. "அம்மாவுக்கு நான் ஒர்க் ஷாப் தான் போயிருக்கேன் நானு டவுட் வந்துருச்சு. கிராஸ் கொஸ்டின் கேக்குறாங்க" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "அதனாலதான் ஒர்க் ஷாப் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. விஜய் சொல்றாரு, "உனக்கு இருந்த மாதிரி எனக்கும் சிவியரா அம்மா போட்டிருந்தா இன்னும் நீ என் கூட 2 நாள் இருந்திருப்பல்ல" அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க கூட இருக்கேன்னு தான் சொல்லுங்க. அம்மாட்ட ஏதாவது சொல்லி நான் இன்னும் 2 நாள் உங்க கூடவே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "இல்ல காவேரி, இங்க இருந்தா உங்க அம்மாவை நினைச்சு நீ ரொம்ப டென்ஷனா இருப்ப. நீ உங்க வீட்லயே நிம்மதியா இரு" அப்படின்னு சொல்றாரு விஜய். "சரி நீ எப்படி போக போற? நான் வேணா வந்து டிராப் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "இல்லைங்க நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன், இல்லாட்டி கேப் புக் பண்ணி போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "நீ தனியா போறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் காவேரி" அப்படின்னு சொல்றாரு விஜய். "இவனுக்கு கால் பண்ணி அவரை வேணா உன்னை டிராப் பண்ண சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. காவேரியுமே வேணான்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலுமே விஜய் திரும்ப திரும்ப சொல்றதுனால நிவினுக்கு கால் பண்றாங்க காவேரி. "விஜய்க்கு கியூர் ஆயிடுச்சு நிவின், என்ன எங்க வீட்ல வந்து டிராப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. "சரி நான் உடனே கிளம்பி வரேன்" அப்படின்னு சொல்றாரு நிவின். நிவின் இப்போ ரெடி ஆகுறதுக்காக ரூம்குள்ள போறாரு. அந்த டைம்ல நிவினோட போனை எடுத்து வச்சுக்கிறாங்க யமுனா. நிவின் வந்து போனை சர்ச் பண்ணி பாக்குறாரு. "இந்த போனை தானே தேடுறீங்க?" அப்படின்னு கேக்குறாங்க யமுனா. "வர்ஷாப்புன்னு வீட்ல போய் சொல்லிட்டு நீங்களும் காவேரியும் நல்லா ஊர் சுத்துறீங்களா?" அப்படின்னு கேக்குறாங்க யமுனா. "உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு நிவின் கோபப்படுறாரு. "மேடம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ?" அப்படின்னு கேக்குறாங்க யமுனா. "உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நான் வீட்ல சொல்ல மாட்டேன்றதுனால தானே இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க" அப்படின்னு கேக்குறாங்க யமுனா. "உங்களுக்கும் காவேரிக்கும் அஃபேர் இருக்குதானே?" அப்படின்னு ரொம்ப தப்பா பேசுறாங்க யமுனா. "கேரக்டரா அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பேசாத" அப்படின்னு நிவின் சண்டை போடுறாரு. "இன்னைக்கு நான் வீட்ல உங்க 2 பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல தான் போறேன்" அப்படின்னு மிரட்டுறாங்க யமுனா. "யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கோ போடி" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு நிவின். நிவின் இப்போ காவேரியை கூப்பிடுறதுக்காக விஜய் இருக்கிற இடத்துக்கு போறாரு. "5 மினிட்ஸ் நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காவேரி. "பசுபதி இருக்கிற இடம் உங்க அம்மாக்கு தெரியும் தானே?" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "நானும் இந்த ஆங்கிள் யோசிக்க தான் செஞ்சேன்" அப்படின்னு சொல்றாரு நிவின். "அம்மாக்கு தெரிஞ்சா கூட கண்டிப்பா அவங்க அண்ணன் இருக்கிற இடத்த பத்தி நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு நிவின். நிவின் சொல்றாரு, "பசுபதி இருக்கிற இடத்த நம்ம சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் நீங்க சேஃப்டியா இருங்க, அவசரப்பட்டு நீங்க வெளியில வந்துடாதீங்க விஜய்" அப்படின்னு சொல்றாரு. "நீங்க நம்பிக்கையா இருங்க விஜய், நானும் குமரன் அண்ணனும் கண்டிப்பா அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சிருவோம்" அப்படின்னு சொல்றாரு நிவின். "நீங்க உடம்ப பாத்துக்கோங்க விஜய், வேலை வேலைக்கு சாப்பிடுங்க. உங்களால மேனேஜ் பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நான் வீட்ல ஏதாவது ரீசன் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க காவேரி. "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் காவேரி, நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றாரு விஜய். நிவின் இப்போ காவேரி கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பசுபதி இருக்கிற இடத்த நிவினும் குமரனும் கண்டுபிடிப்பாங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.